வணக்கம் ஆபிரகாம். திண்டுக்கல் மாவட்டம் உலக பிரசித்தி பெற்றது பழனி. இந்த பழனி கோயிலுக்கு மடத்துக்கு சொந்தமாக சுமார் 1 ஏக்கர் 40 சென்ட் நிலம் பழனி கோயில் அடிவார பகுதியில் உள்ளது. இதன் சந்தை மதிப்பு தற்போது 100 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ளது என கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி போலி பத்திரம் மூலம் இந்த நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு மடத்தின் உரிமையாளர் என்று முருகதாஸ் என்பவர், விழுப்புரத்தை சேர்ந்த முருகதாஸ் என்பவர் வெள்ளத்துறை மற்றும் சேதுபதிக்கு 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார். இந்த விற்பனையானது வெளியே வந்த நிலையில் இது தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்நிலையில் தமிழக டிஜிபி சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டார். இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிபிஐ விசாரணை வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார். இந்நிலையில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பாக தற்போது கண்டன ஆர்ப்பாட்டம் பழனியில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமையாக மாவட்ட செயலாளர் பிபி பரமசிவம் தலைமையேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்போது வரை அறநிலையத்துறை அதிகாரிகள் யாரும் கைது செய்யப்படவில்லை. அதேபோல் விற்பனை செய்தவர்களும் வாங்கியவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை. சிபிசிஐடி பெயரளவிற்கு விசாரணையை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணையானது சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்றப்பட வேண்டும். தொடர்ந்து இந்த முறைகேட்டில் யார் ஈடுபட்டுள்ளனர், தாவைக்காவை சேர்ந்த நிர்வாகிகளும் ஈடுபட்டுள்ளனரா, அதேபோல் தமிழகத்தில் பெரும் புள்ளிகள் ஈடுபட்டுள்ளார்கள் என்று தெரிய வருகிறது என்று தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பி தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது அதிமுக சார்பாக சிபிஐ விசாரணை தேவை என போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அனைத்து கட்சிகளும் சிபிஐ விசாரணை தேவை என கோருமா என்றும் தற்போது மாவட்ட செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது அதிமுக போராட்டத்தின் காரணமாக மேலும் பழனியில் 100 கோடி ரூபாய் முறைகேடு புகார் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஆபிரகாம்.